லோகவீரம் மகாபூஜ்யம் சர்வரக்ஷாகரம் விபும் பார்வதி கிருதயானந்தம் சாஸ்தாரம் பிரணமாம்யகம். சுவாமியே சரணமையப்பா. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் புரட்டாதி மாதம் 4ஆம் நாள் 20/9/2025 சனிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் உருவானவர்களையும் வணங்கியவருடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாள். இன்று புரட்டாதி மாதத்து சனிக்கிழமை. புரட்டாதி சனீஸ்வர பகவானுடைய வழிபாட்டுக்கு உரிய நாள். இன்று சஸ்திரகத மாலைய சிரார்த்தம் செய்வதற்கு சிறந்த நாள். இந்த புரட்டாதி மாதத்திலே வருகின்ற சனிக்கிழமைகள் சனீஸ்வர பகவானை வேண்டி நாம் வழிபாடு செய்வது. புரட்டாதி சனி. அவ்வாறு அந்த புரட்டாதி மாதத்தில் வருகின்ற சனிக்கிழமைகளிலே சனீஸ்வர பகவானுக்கு வழிபாடுகள் செய்து எள்ளெண்ணெய் தீபங்கள் ஏற்றி எள்ளு சாதம் நிவேதனம் வைத்து காக்கைக்கு உணவாக கொடுப்பார்கள். அவ்வாறு இந்த சனி பகவானுடைய தாக்கங்கள் அதிலிருந்து நாம் விடுபடுவதற்காக இந்த எள்ளெண்ணெய் தீபங்கள் ஏற்றி எள்ளு சாத நிவேதனம் வைத்து சனீஸ்வர பகவானுடைய இந்த ஸ்தோத்திரங்களை பாராயணம் செய்து பிரார்த்தனைகள் செய்து வழிபாடுகள் செய்து கொள்வார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த சஸ்திரகத மாலயம் என்கின்ற சிரார்த்தம் நாம் இத்தனை நாளும் செய்யாவிட்டாலும் நாளையோடு இந்த மாலைய சிரார்த்தம் நிறைவு பெறுகிறது அமாவாசையிலே. இன்று அதற்கு முதல் நாள். இது ஒவ்வொரு சிறப்புகள் இந்த மாலைய பட்சத்திலே மகாபரணி, ஏகாதசி, கபில சஷ்டி, மத்தியாஷ்டமி, சந்நியஸ்த மாலயம், அதேபோல் இந்த சஸ்திரகத மாலயம் என்று இவ்வளவு சிறப்புகள். ஏதாவது ஒன்றிலே நாம் இந்த மாலைய சிரார்த்தத்தை செய்ய வேண்டும். அதுவும் நமக்கு முடியாவிட்டால் நாளைய தினம் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை. இந்த அமாவாசையிலாவது கண்டிப்பாக விரதமாயிருந்து சிரத்தையோடு இந்த சிரார்த்தத்தை செய்ய வேண்டும். இது செய்கின்ற பொழுதுதான் குடும்பத்தில் சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்தம் ஏற்படும். அதன் பின்பு திங்கட்கிழமை அன்னை பராசக்தியை வேண்டி வழிபாடு செய்கின்ற முப்பெரும் தேவியராக போற்றுகின்ற துர்காலட்சுமி சரஸ்வதியாக வழிபாடு செய்கின்ற நவராத்திரி விரதம் ஆரம்பம். திங்கட்கிழமை 22ஆம் தேதி நாளை மறுநாள் நவராத்திரி விரதம் ஆரம்பம். அவ்வாறு அம்பாளுடைய வழிபாடுகள் சிறப்புகளோடு கூடியதாக அமைந்திருக்கக்கூடியது. இன்று இந்த புரட்டாதி சனிக்கிழமையிலே சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்வது, சபரிமலை ஐயப்ப சுவாமியை வழிபாடு செய்வது போன்ற வழிபாடுகளிலே நாம் ஈடுபட்டு இறையருளையும் பெறுவதோடு இந்த சஸ்திரகத மாலய சிரார்த்தத்திலே விடுபட்ட எல்லோருக்குமாகவும் இந்த சிரார்த்தங்கள், தர்ப்பணங்கள், தானங்கள் செய்வதும் கண்டிப்பாக எல்லோரும் மனதிலே கொள்ள வேண்டியது. இந்த பிதிர்களுக்கு படைக்கின்ற படையல் உணவு பதார்த்தங்கள் வெளியிலிருந்து கொண்டு வருவதாக இருக்கக்கூடாது. அது தோஷத்தை ஏற்படுத்தும். வீட்டிலே மருமக்கள், மக்கள், பேரப்பிள்ளைகள், பிள்ளைகளினாலே
சமைத்த உணவுகள் மட்டும்தான் பிதர்களுக்கு படைக்க வேண்டும். நமக்கு பெரிதாக கறி, குழம்பு, ரசம், சாம்பார் செய்ய முடியாவிட்டாலும் ஒரு சாதமும் பருப்பும் வைத்தாலும் போதும், வீட்டிலே சமைத்த உணவைத்தான் பிதர்களுக்கு படைக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணம் ஒவ்வொருவருடைய மனதிலும் வர வேண்டும். இந்த மாலைய சிரார்த்தத்துக்கு மட்டுமில்லை, எந்த சிரார்த்தமாக இருந்தாலும் சரி, வருஷ சிரார்த்தமாக இருந்தாலும் சரி, நாம் உணவுகளை அங்கே தயார் செய்கிற இடங்களிலே இருந்து அதுக்குரிய ஒழுங்குகளை செய்து வெளியிலே இருந்து கொண்டு வந்து பிதர்களுக்கு படைக்கக்கூடாது. வீட்டிலே சமைக்கின்ற உணவு மட்டும்தான் பிதர்களுக்கு படைக்க ஒன்று நல்ல சிந்தனையோடு நாமும் பிதர்களுடைய அன்பையும் ஆசியம் பெறுவதோடு சனீஸ்வர பகவானை வழிபட்டு எள்ளெண்ணெய் தீபங்கள் ஏற்றி எள்ளு சாதம் நிவேதனம் வைத்து காக்கைக்கு உணவாக கொடுத்து அருள் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம். சட்டங்களை, திருச்சட்டங்களை அவர்கள் மக்களுக்கு போதிப்பதிலே, அதனுடைய அர்த்தத்தை எடுத்து சொல்லுவதிலே இறுக்கமான மனநிலை கொண்டவர்களாகவும், அவர்கள் தாங்கள் எந்த நோக்கத்திற்காக இந்த சட்டங்களை கற்றுக்கொள்ளுகின்றார்கள் என்பதையும் மறந்தவர்களைப் போல இருந்தார்கள். அதனால் இயேசுவுடைய போதனைக்கும் அவர்களுடைய மனநிலைகளுக்கும் அவர்களுடைய வழிமுறைகளுக்கும் இடையிலே முரண்பாடு எழத் தொடங்கியது. ஏனென்றால் முக்கியமாக இந்த சட்ட வல்லுநர்கள் மனிதர்களுடைய மாண்பை மதித்தவர்களாக இருக்கவில்லை, அல்லது கடவுளுடைய அன்பினுடைய வெளிப்பாடாக இந்த சட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன என்ற அந்த நோக்கத்தை இழந்து போயினர். இதனால் இயேசு அவர்களை கடுமையாக சாடுகின்றார். நீங்கள் இந்த சட்டங்களை மனிதர்கள் மீது, பாமர மக்கள் மீது திணிக்கின்றீர்கள். இதனால் நீங்கள் அவர்களை துன்புறுத்துகின்றீர்கள். நீங்கள் இதனால் அவர்களுடைய வாழ்விலே பெரும் சுமைகளை நீங்கள் சுமத்துகின்றீர்கள் என்று. இந்த சட்டங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது பெற்றோர்களாகிய நாங்கள், அல்லது சமுதாயத்திலே வழிநடத்துனர்களாக இருக்கின்றவர்கள், அல்லது திரு அவையிலே மக்களை வழிநடத்துகின்ற தலைவர்கள், குருக்கள், இவர்களை போன்ற இந்த சமூகத்திலே இருக்கின்றவர்கள் கடவுளுடைய கட்டளைகளை அவர்கள் கற்று தேர்ந்து இந்த அறிவின் நிமித்தம் அவர்களுக்கு கீழே இருக்கின்றவர்களை வழிநடத்த வேண்டிய கடமை உள்ளவர்களாக, பொறுப்புள்ளவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் இந்த திருச்சட்ட வல்லுநர்களைப் போன்று சில வேளைகளிலே நாங்கள் இந்த மனிதர்களை அடிமைப்படுத்தி எங்களுடைய அதிகாரம், அதாவது நான் சொல்லுவதை நீங்கள் செய்ய வேண்டும், இப்படித்தான் என்று சொல்லி சில வேளைகளிலே சட்டங்களை எங்களுக்கு சாதகமாக திரிவுபடுத்துகின்றவர்களாகவும் எங்களை நியாயப்படுத்துகின்றவர்களாகவும் இருக்கின்றோம். நாங்கள் சரி என்பதை இந்த அறியாமையிலே இருக்கின்ற மக்கள் அல்லது சாதாரணமான மக்கள் மத்தியிலே எங்களை நியாயப்படுத்துகின்றவர்களாக, அதன் வழியாக எங்களுடைய அதிகாரத்தை நாங்கள் பயன்படுத்தலாம் என்று இந்த சட்டங்களை துர்பிரயோகம் செய்கின்றவர்களாகவும் இருக்கின்றோம். அது பெற்றோர்களாக இருக்கலாம், அல்லது பெரியோர்களாக இருக்கலாம், அல்லது கல்விமான்களாக இருக்கலாம், அல்லது தலைவர்களாக இருக்கலாம். இப்படிப்பட்ட சூழலிலே இயேசு கூறுகின்றார், நீங்கள் அந்த சட்ட வல்லுநர்களை பார்த்து நீங்கள் ஐயோ கேடு என்று சொல்லி கூட அவர்களை சாடுகின்ற இயேசு எங்களுக்கு ஒரு மனச்சாட்சியாக இருந்து நாங்கள் எப்படி இந்த சமூகத்திலே ஒழுங்கையும் சட்டத்தையும் நாங்கள் நிலைநாட்டுவதற்கு ஒரு சுயநலமற்றவர்களாக, உண்மையிலேயே மற்றவர்களை அன்பு செய்கின்றோம் என்பதற்காக அவர்களை கடவுளுடைய சித்தப்படி வழிநடத்த வேண்டும் என்ற அந்த பொறுப்பை ஏற்று நாங்கள் நடந்து கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கு ஒரு சட்டம், அடுத்தவர்களுக்கு ஒரு சட்டம் என்று இருக்காமல் இந்த சட்டங்களை, அதாவது கடவுள் எங்களிடமிருந்து எதிர்பார்க்கின்ற வழிமுறைகளை
அவருடைய சித்தத்தை, அவருடைய திட்டத்தை நாங்கள் எப்படி மற்றவர்கள் கடைப்பிடிப்பதற்கு நாங்கள் அவர்களை வழிநடத்தி செல்லுகின்றோம். இத்தகைய சிந்தனைகளோடு இந்த நாளிலே நாங்கள் அடுத்தவர்களை அணுகுகின்ற பொழுது கடவுளுடைய இரக்க உணர்வு நிறைந்தவர்களாக நாங்கள் அவர்களை நடத்தி அவர்களை நல்வழி பாதையிலே நன்னெறியிலே அவர்களை வழிநடத்துவதற்கான ஆற்றல்களையும் ஆசீர்களையும் தர வேண்டுமென்று மன்றாடுவோமாக. ஆமீன். Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina man yahdihillahu fala mudilla lahu wa man yudlil fala hadiya lahu fa'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا وهو العزيز الغفور صدق الله العلي العظيم. கண்ணியத்திற்குரிய அன்பார்ந்த நேயர்களே, சகோதரர்களே, அல்லாஹு தாலா இந்த உலக வாழ்வை எமக்கு ஒரு குறுகிய கால அவகாசம் உள்ளதாக ஆக்கி தந்திருக்கின்றான். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வும் மிக வேகமாக துரித கதியில் சென்று கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். சிறுவர்களாக இருந்தவர்கள் வாலிபர்களாக மாறுகிறார்கள், வாலிபர்களாக இருந்தவர்கள் வயோதிபர்களாக மாறுகின்றார்கள். குறுகிய காலத்திற்குள் இந்த வாழ்க்கை முடிந்து ஒவ்வொரு 10 வருடமும் கடக்கின்றது. அந்த 10 வருடத்திற்கு பின்னால் திரும்பி பார்த்தால் 10 வருடம் மிக வேகமாக சென்றிருப்பதை எல்லோரும் அளவலாவுவதை, கதைப்பதை, உரையாடுவதை நாங்கள் கண்கூடாக கண்டு கொண்டிருக்கின்றோம். ஏன்? குறுகிய கால வாழ்க்கை தான் மனிதனுடைய அவகாசமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இது அல்லாஹு தாலாவின் புறத்திலிருந்து வழங்கப்பட்டது. இதனைத்தான் அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே அல்லது ஹலகல் மௌத வல் ஹயாத், நாங்கள் இந்த இறப்பையும் ஹயாத் என்கின்ற இந்த வாழ்வையும் உங்களுக்கு வழங்கி இருப்பது எதற்காக? லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா, யார் சிறந்த நல்ல காரியங்களை நிலைநாட்டுகின்றார் என்பதை பரீட்சித்து பார்ப்பதற்காக என்று அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றார். சிறந்த நற்காரியங்கள் என்று சொன்னால் என்ன? எவையெல்லாம் அல்லாஹ்வினால் ஏவப்பட்டுள்ளதோ, அல்லாஹ்வினால் அவனுடைய அல் குர்ஆனிலே ஏவல்களாக செய்யக்கூடிய விடயங்களாக கட்டளையிடப்பட்டுள்ளதோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்மாதிரியாக காட்டி தந்திருக்கின்றார்களோ, அவை அனைத்தும் நல்ல செயல்கள். கெடுதியான செயல்கள் என்று சொன்னால் என்ன? எவையெல்லாம் மோசமான பாவமான காரியங்கள் என்று அல்லாஹு தாலாவினால் தடையுத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றதோ, கட்டளை விதிக்கப்பட்டிருக்கின்றதோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்திருக்கின்றார்களோ, செய்யாமல் தவிர்ந்திருந்தார்களோ, அவை அனைத்தும் கெட்ட செயல்கள், தீய செயல்கள். எனவே அது எந்த வழியில் அது நோக்கப்பட்டதாக இருந்த போதிலும் அது நல்ல செயல் என்று ஏவப்பட்டதுதான் நல்ல செயல். ஹலால் ஹராம், நல்லது கெட்டது, சுத்தமானது அசுத்தமானது, நாகரிகமானது நாகரிகமற்றது என்று பல வழிகளில் இஸ்லாம் நல்ல விடயங்களை காட்டி தந்திருக்கின்றது. அதிலே அடிப்படையானதுதான் மக்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்வது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் எனும் அந்த இடம்பெயர்வு நகர் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஊரை விட்டு சென்றதன் பின்னால் அவர்கள் செய்த உபதேசம் என்ன? அஃஷுஸ் சலாம் அத்தீமுத் தஆம் சல்லு அலன் நாஸின் நியாம், மக்களுக்கு மத்தியில் சலாம் எனும் முகமனை பரப்புங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக என்று ஒரு மனிதனை பார்த்து முகம் மலர்வது, முகமன் கூறுவது, அது ஒரு அவனுக்கு செய்கின்ற பிரார்த்தனையாகவும் நலவான செயலாகவும் இருக்கும். அத்தீமுத் தஆம், மக்களுக்கு உணவளிப்பது, அவர்களை அல்லாஹுடன் தொடர்பாக்குவது, அவர்களுக்கு உணவளிப்பது அவர்களுக்கும் எங்களுக்கும் இடையே நல்லுறவை உண்டாக்குகின்றது. அதே போன்று சல்லு அலன் நாஸின் நியாம், மக்கள் தூங்குகின்ற நேரத்தில் அவர்களுக்காக வேண்டி எழுந்து இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவது இருக்கின்றதே, இதுவும் நல்ல செயலாக இருந்து கொண்டிருக்கின்றது. பாதையில் கிடக்கின்ற கல் முல்லை அகற்றி ஓரமாக போடுவது கூட தர்மம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பெற்ற தாயினுடைய அன்னையினுடைய முகத்தை பார்த்து மலர்ந்த முகத்துடன் அந்த அன்னையை தாயை நோக்குவது கூட தர்மம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இவ்வாறு சில சிறிய நல்ல விடயங்களை எங்களுடைய வாழ்வில்
அல்லாஹுக்காக வேண்டி பின்பற்றுவதனூடாக அல்லாஹு தாலா உலகில் எங்களுக்கு ஏவி இருக்கின்ற கட்டளைகளை நிலைநாட்டுவதற்குரிய பெரிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா அருள்வான். எனவே இந்த விடயங்களை எடுத்து நடப்பதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.